இந்திய எல்லைகளுக்குட்பட்ட பகுதியிலே சைனா இராணுவம், சீன இராணுவம் தன்னுடைய அராஜக போக்கை கையில் எடுத்துக்கொண்டு இந்திய எல்லைகளுக்குள்ளாக அடிக்கடி ஊடுருவி இந்திய வீரர்களுக்கு துன்புறுத்தி கொண்டு இருக்கின்ற நிகழ்ச்சி செயலிலே ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றார்கள். இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். 1962 அந்த காலகட்டத்திலேயே கிட்டத்தட்ட 3500 சதுர கிலோமீட்டருக்குட்பட்ட நம்மளுடைய நிலத்தை சைனா ஆக்கிரமித்து கொண்டது. இந்த சூழ்நிலையிலே இதுவரை பாகிஸ்தானை பகடைக்காக பயன்படுத்தி கொண்டு இந்தியாவுக்கு தொல்லைகள் கொடுக்கப்பட்டிருந்தன. பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய திறமையான நடவடிக்கையினால் பாகிஸ்தானினுடைய தீவிரவாதம் அடக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையிலே நேரடியாக இந்த இந்தியாவுக்கு துன்புறுத்தல்களை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்திலே கடந்த சில நாட்களாக நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சியினுடைய உச்சகட்டமாக நமது இராணுவ கேர்னல் ரமேஷ் பாபு அவர்களையும் தமிழகத்தைச் சேர்ந்த பழனி என்கின்ற ஹவில்தார் அவர்களையும் ஒரு சோல்ஜரை அவர்களையும் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த தேசத்தினுடைய ஒரு அங்குலத்தையும் கூட மற்ற நாடுகளுக்கு விட்டு கொடுப்பதற்கு என்றுமே இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் முற்பட மாட்டார்கள். அந்த வகையிலே இன்று சைனாவினுடைய அரசாங்கத்தினுடைய ஒரு கண்டிப்பும் விதமாக இன்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சி இருந்தவர்களுக்கு ஒரு அஞ்சலி செலுத்தியும் அவர்களுடைய பொருள்களை சைனா பொருள்களை வாங்கக்கூடாது என்பதை வலியுறுத்தியும் அவர்களுடைய கொடி போன்ற மற்ற பொருள்களை எரித்தும் நாம் எதிர்ப்பை தெரிவித்து கொண்டு இருக்கின்றோம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த தேசம் காக்கப்பட வேண்டும் என்பதிலே எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. வணக்கம். இந்து மக்கள் கட்சியுடைய மாநில துணைத் தலைவரும் மற்றும் ஜோதிடருடைய மாநில தலைவரும் சிவதிரு பிரசன்ன சுவாமிகள் கோவையிலிருந்து. இந்திய இராணுவத்தின் மேல் சைனா போர் தொடுக்கப்பட்டது, படுகொலை செய்யப்பட்டது, வீர மரணத்தை ஈற்றார்கள். அவருக்காக ஒரு நிமிடம் அஞ்சலியும் மற்றும் இது கண்டன பதிவாக நாங்கள் பதிவிடுகிறோம். நம்முடைய தமிழ் திரு அர்ஜுன் சம்பத் அவர்களுடைய ஆணைக்கிணங்க இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இங்கு இருக்கக்கூடிய காவல்துறைகள் நமக்கு உறுதுணையாக இருந்தார்கள். இராணுவ வீரருக்கு நினைவாக இவர்களும் உறுதுணையாக இருந்து நமக்கு வழிதுணையாக அமையப்பட்டது. இந்த காலகட்டத்திலே இந்த இராணுவ வீரர்களை சுட்டு படுகொலை செய்யப்பட்டதற்கு மிக கண்டனத்தை நாங்கள் தெரிவிக்கப்படுகிறோம். அவர் பழனி அவர்கள் மிக தேசப்பற்றுகள் அதிகம் கொண்ட மனிதனாகவும் 18 வயதிலேயே அவர் இராணுவத்திலே சென்று நம்முடைய இந்திய மதிப்பை வைத்திருக்கிறார். இந்தியா மேல் அபரிகரமான ஒரு நம்பிக்கை வைத்து கொண்டிருந்தார். சமீப காலத்திலே இன்னும் 2 ஆண்டுகளிலே அவர் அங்கிருந்து பணி முடியக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய காலகட்டத்திலே இந்த படுகொலையானது நடைபெற்றது. இது வன்மையாக நாங்கள் கண்டிக்கக்கூடியதாக இருக்கிறோம். மாநில அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். நம்முடைய இந்திய இராணுவத்திற்கு முழு அதிகாரத்தை வழங்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். நமது இந்திய இராணுவ வீரர்கள் மீது சீன இராணுவம் முறையற்ற முறையில் தாக்குதல் நடத்தி 20க்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்களை படுகொலை செய்துள்ளது. இந்த தாக்குதலானது உலக மக்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய கொரோனா என்கின்ற ஒரு பயோ வெப்பன் என்கின்ற உயிரியல் ஆயுதத்தை உலகம் முழுக்க பரப்பி உலக மக்களுக்கு அச்சுறுத்தலாக இருந்த தன்னுடைய குற்றத்தை மறைப்பதற்காக இந்தியா மீதான ஒரு போர் சூழலை உருவாக்கி அந்த தன்னுடைய தவறை மறைப்பதற்காக இப்படி ஒரு படுபாதக செயல் செய்திருக்கிறது. இதன் காரணமாக சைனாவுடனான மொத்த வர்த்தக ஒப்பந்தத்தையும் மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும், சைனா பொருட்களுக்குண்டான இறக்குமதியை தடை செய்ய வேண்டும் என்று கூறி மத்திய அரசுக்கு வேண்டுகோள்
ஆர்ப்பாட்டமாக இந்த ஆர்ப்பாட்டம் நடந்துள்ளது. ஜெய் ஸ்ரீராம்.